தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிலச்சரிவின் போது யானையின் கருணையால் உயிர் தப்பிய குடும்பம். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவை அடுத்து இதில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூதாட்டி மற்றும் அவருடைய பேத்தி என வரும் தேயிலை தோட்டத்திற்கு சென்று தஞ்சமடைந்த வேளை அங்கு இருந்த யானைகள் சில அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியுள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாது தற்பொழுது கேரளாவில் இடம்பெற்ற நிலச்சரிவு ஆனது நாட்டையே உலுக்கியிருக்கின்ற நிலையில் பல திரைப்பட நட்சத்திரங்கள் பலர் முன்வந்து இதற்கான நிதி உதவினையும் வழங்கி வருகின்றார்கள். பலர் இந்த நிலச்சரிவின் போது உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று வரையும் அதற்கான மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்தில் கேரளா பகுதி ஒன்றில் வசித்து வந்த மூதாட்டி தான் சரோஜா என்பவர். இவர் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவின் போது தன்னுடைய வீட்டிற்குள் நீர் அதிகமாக வந்துள்ளதை அடுத்து நீருக்குள் மூழ்குவதற்கு முன்னதாகவே உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இடுப்பு மட்டத்தில் இருக்கின்ற தண்ணியை தாண்டி அப்பகுதியில் இருக்கின்ற தேயிலை தோட்டத்திற்கு சென்று அங்கு தஞ்சம் அடைந்துள்ளனர். இதேவேளை அந்த புதரில் பல யானைகள் இருந்துள்ளதாக அவை மிகவும் பெரிதாகவும் கொம்பு உடைய யானைகளாகவும் இருந்துள்ளதை அடுத்து அவர்கள் அச்சமடைந்துள்ளதாக கூறியிருக்கின்றார்கள். எனினும் அந்த மூதாட்டி யானைகளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் எங்களுடைய உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் தான் இங்கு வந்திருக்கின்றோம், தங்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று கண்ணீர் விட்டு அழுதுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் தன்னுடைய கண்ணீரை பார்த்ததோ என்னமோ தெரியவில்லை, யானைகள் தங்களை எதுவும் செய்யவில்லை என்று அவர் கூறிய சம்பவம் தற்பொழுது பலரை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கி வருகின்றது. அது மட்டுமல்லாது அந்த யானைகள் அவர்களுடன் அதிகாலை வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக அங்கவே இருந்துள்ளதாகவும் எனினும் அந்த மூதாட்டியும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் யானைகளின் காலுக்கு அடியில் தான் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு இருந்துள்ளதாகவும் அதிகாலை போலீசார் அவர்களை வந்து மீட்கும் வரையில் அவர்கள் அங்கிருந்து வேறு எங்கும் செல்லவில்லை என்றும் கூறப்படுகின்றது. எனினும் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருந்திருந்தால் அவர்களுடைய உயிர் தற்பொழுது இருந்திருக்காது அந்த மூதாட்டி அழுதமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் செய்திகளாக வெளியாகி உள்ளது. எனினும் நாங்கள் அடிக்கடி நெகிழ்ச்சியான சம்பவங்களை அதிகமாக கேள்விப்படுகின்றோம். எனினும் இவ்வாறான சம்பவங்கள் 1-2 தான் இடம்பெறுகின்றதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்றுதான் தற்பொழுது யானைகள் தாக்கி மனிதர்கள் உயிரிழக்கின்ற செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்ற வகையில் இந்த செய்தியானது பலரை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. எனினும் அந்த மூதாட்டியுடைய கண்ணீரை பார்த்து தான் அந்த யானை இவ்வாறு அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்துள்ளது என்று பலர் அதற்கான பதிவுகளையும் பதிவிட்டு வருகின்றார்கள். கேரளாவில் இடம்பெற்ற வயல்நாட்டு நிலச்சரிவு ஆனது பலரை சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் பலர் உயிரிழந்த சம்பவமானது துயர சம்பவமாகவே கருதப்படுகின்றது. எனினும் இந்த கேரளாவில் இடம்பெற்ற இந்த நிலச்சரிவின் போது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் தேயிலை தோட்டத்திற்கு சென்ற இந்த மூதாட்டியுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுள்ள சம்பவமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த சரோஜா என்ற மூதாட்டி தேயிலை தோட்டத்தில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அவருடன் அவருடைய பேத்தியும் மகளும் சென்ற வேளையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சம்பவமானது அதிகமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்ற இடத்தில் இந்த மூதாட்டியுடைய குடும்பத்தை காப்பாற்றிய யானைகள் தொடர்பில் பலரும் நெகிழ்ச்சி அடைந்து வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.